அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மோட இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் பாலமுருகன் நம்மோட இணைஞ்சிருக்கிறாப்புல. வணக்கம். இப்போ எதை பற்றி முக்கியமான விஷயம் நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாகவே கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் அங்கே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சம்பளம் உயர்வு முக்கியமான கான்செப்டே அப்படின்னா, சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது, உயர்வு பண்ணணும் ஒன்று இருந்தாலும், அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து மந்த்லி கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுறாங்க, அது இல்லாமல் மந்த்லி கொடுக்கணுன்ற முக்கியமான ஒரு கான்செப்ட் 10 அம்சம் கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ மனிதனோட நிலைமை எப்படின்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கிறது வந்து விடுதலைக்காண்டி கொண்டு போனாங்க. இப்போ ஒரு சாதாரண மனிதன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தன்னுடைய அடிப்படை உரிமையோ தேவையை பெற்றுக்கொள்ளவே போராட்டம் நடத்த முடியாது. அந்த வகையில தான் இப்போ டீச்சர்ஸ் வந்து அந்த போராட்டத்தை வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. எல்லா சைடுமே போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்களே கொஞ்சம் பேசுங்க. கலந்து இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 10 கோரிக்கைகள் வந்து டீச்சர் சைடுல வச்சிருக்காங்க. இந்த 10 கோரிக்கை எந்த அளவுக்கு நல்லது இருக்கு, இதுல வந்து இதுல சிறப்பம்சம் என்ன இருக்குன்றதை பார்த்தோம்னா, நம்ம 6 கோரிக்கைகள் வந்து நம்ம இந்த பதிவில் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் ஸ்கீம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது, அது எங்களுக்கு கம்பல்சரி வேணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2002 ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதை வந்து நடைமுறைப்படுத்தணுன்ற கான்செப்டை கோரிக்கையை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றக்காக நம்ம முதலமைச்சரை கோரிக்கை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இளநிலை மற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடலை, ஒரு 15,000 இன்க்ரிமெண்ட் போட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலி சம்பளம் பார்த்தீங்கன்னா 68,000 சம்பளம், அது 10 தான் கேட்கறாங்க. அதுல வந்து மாணவரோட எதிர்காலத்துக்கு அறிவிதான் வறுமையா இருக்கிறாங்க. என்ன பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க சம்பளம் கூட வாங்குறாங்க, கம்மியாகுன்ற கான்செப்ட். அவங்களோட மாணவர்கள் வந்து ஒழுக்கமான மாணவர்கள் ஆக்கணும், கூடுதல் சம்பளம் இருந்தால் அதை பண்ண முடியும் அந்த கான்செப்ட். அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி டீச்சர்லாம் நம்ம எல்லா மாவட்டங்களிலுமே அங்கன்வாடி டீச்சர் இருக்காங்க. அங்கன்வாடின்னு ஒரு தற்காலிக பணியாக போட்டிருக்காங்க. அவங்க சம்பளம் ரொம்ப கம்மியானதை அவங்க எது மாதிரி பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல வச்ச குழந்தைகளை 5 சேர்க்கும் போது ஊட்டச்சத்து உணவு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில பேசிக்கான அம்மா சொல்றது, அம்மா பிக்சர் வச்சு இந்த இதான் மாடு இதான் ஆடு, ஒரு சில விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே தான், அது ஒரு ஸ்கீம். அதுலயே அந்த உணவு சமைச்சு கொடுக்குற கூட அவங்களே கை காசு போட்டு அங்கிட்டு இருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியா பிக்சடா இவ்வளவு அமௌண்ட் இல்ல, இது பொருள், அதுக்கு ஒரு அலுவலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி வேணும் அப்படின்ற பத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாம், டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். எல்லா தமிழ்நாடு பரவலாவே வந்து எல்லா இடத்துலயுமே பிஎட் முடிச்சவங்க டெட் எக்ஸாம் எழுதுறாங்க. இதோட ரகசியம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீட்டே ஒழிச்சோம். ஆமா, டீச்சர்ஸ் வந்து அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படின்னா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாத நீங்க எலிஜிபிள், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணாலுமே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஜீவோ போட்டாங்க. அதனால அவங்க வந்து திருப்பி படிக்க முடியாதுல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேசணும், 2013 பாஸ் அவுட் பண்ணவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா போஸ்டிங் போட்டாங்க. இப்பதான் போட்டாங்க. எத்தனை வருடம் நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கிறீங்க. போஸ்டிங் போடல, நிறைய காலஇடங்கள் இருக்கு, ஆனா அதுக்கு போஸ்டிங் போடல. அப்படி இருக்கும்போது எங்க டெட் எக்ஸாம் வச்சு கஷ்டப்படுத்துறீங்க, பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியலன்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே 8 வருடம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒழுக்க நிறைந்த கல்விதான் இப்ப போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து டெட் எழுத முடியாம தான் மாணவர்கள் சொல்லி கொடுக்கணும் சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, காலையில கூட ஒரு நியூஸ் போச்சு, ஸ்கூல் லெவல்ல அடிப்படை வசதி கூட இல்லை. ஆமா, அதுக்கு போராட்டம்னா அது கூட நடக்கும். கஷ்டம் டீச் பண்ணணும். அதுல எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சில டீச்சர்லாம் அவங்க சொந்த பணத்தை, வீட்டு பணம், நகையெல்லாம் அடகு வச்சுலாம் இந்த ஸ்கூலை வந்து ஒரு நல்ல நிலையை கொண்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பாட வசதியை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அந்த மாதிரி ஃபீச்சர் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லல. பட் நார்மலா இது ஒரு சிலர் இது ஏன் போராட்டம் எதுக்குன்னு தெரியாம இருக்காங்க. இது வந்து அவங்களோட தேவைகள், அவங்களோட உரிமை. நம்ம வந்து இது வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நீய நானாவா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஜூனியர் சிங்கிங் பண்றதுக்கு அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு நல்லா படிக்கணும்ன்ற கான்செப்ட் ஹெட் மாஸ்டரே பணம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து சென்னைக்குலாம் அனுப்பிச்சு விட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்து உள்ள ஹெட் மாஸ்டரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிருந்து நிறைய அமௌண்ட் கொடுக்கலாம் விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இது மாதிரி விஷயங்கள் கேட்கறாங்க என்னன்னு தெரியல, பேசுவதை பத்தி. அடுத்து 2043 ஜிஓ படி டிரான்ஸ்ஃபருக்கு பணம் கொடுக்குறது. இது வந்து டீச்சர் டிபார்ட்மெண்ட், ஐ மீன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்ல பணம் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர். இது வந்து வெளிப்படையான ஒரு விஷயம் தான். நிறைய ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் எனக்கு பக்கத்துல ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கும், காலியாக நம்ம அங்கே இருந்தா தேவையில்லை அப்படின்னா அப்பதான் அந்த பேரம் பேசுவோம்.
வேற மிஸ். அது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவங்க டிபார்ட்மெண்ட்ல ஓப்பனா வெளிப்படையா இருக்கு. ஸோ அதான் கான்செப்ட். அந்த மாதிரி ஆமா, அதை வந்து கொஞ்சம் இப்ப எப்படி அப்படின்னா அரசாங்கம் கவனிக்கணும். ஆமா, கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தெரியாமையா இருக்கும், தெரியும், அதை தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். நம்ம சைட்ல இருந்து யூடியூப் சேனல் வந்து தெரியப்படுத்துறோம். அதை வந்து ஜியோ வந்து கேன்சல் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் விஷயம் என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வேலூர் கன்னியாகுமரியில ஒருத்தர் படிச்சிருக்கா அப்படின்னா வேலூர் மாவட்டத்துல வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி 5 மாசத்துலயே வந்து சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அமௌண்ட் 5 lakhs 10 lakhs கட்டிடுறாங்க. அவங்க சம்பளம் கம்மி தான். இல்ல இந்த 5 லட்சம் 10 லட்சம் கவர்மெண்ட் தெரிஞ்சு கட்டுறாங்களா இல்ல கவர்மெண்ட் போடக்கூடிய கவர்மெண்ட் தான் வாங்குது. கவர்மெண்ட் கிட்ட பணம் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான இடத்துல போஸ்டிங் வாங்கிக்கலாம். அதை வந்து ஒரு லஞ்சமா கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாம இல்ல இல்ல மேலதிகாரிகள் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களோட சப்போர்ட்லயே நடக்குது நிறைய இடத்துல. ஆமா ஆமா, இது விஷயம் நடக்குது. ஒழிச்சோம்னா வந்து அவங்க இந்த டிரான்ஸ்ஃபருக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அதுவுமே இலவசம். 245 அதே மாதிரி சொல்லுது, பணம் கட்டினா நம்ம வந்து எங்க வேணாலும் வேலை வாங்கலாம். ஆமா கண்டிப்பா. அதை பத்தி போட்டதுனாலதான் இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றது, பணம் கட்டினா டிரான்ஸ்ஃபர் ஆயிடலான்றது ஓப்பன் வெளிப்படையாவே சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, டீச்சர் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய மினிஸ்டரை பத்தி பேசுவோம். அன்பில் மகேஷ் சார் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அங்கேதான் போவோம். ஆமா, அன்பில் மகேஷ் மினிஸ்டர் இருக்காங்க, மதிப்பிற்குரிய அவர்கள் வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேடம் அவர் சைட்ல இருந்து நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி அந்த மடிக்கணினி சைக்கிள் அது மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க. நான் படிக்கும்போது யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, ஷூ கொடுத்தாங்க. இப்ப வந்து பேக் எல்லாமே கொடுக்கும். அது கொடுத்தா ஒரு சிலது மறைஞ்சிருக்கலாம். அதுமே வந்து கான்ட்ராக்ட் வந்து யாருன்னா அரசியல்வாதி யார் பண்றாங்களோ அவங்க கான்ட்ராக்ட் குவாலிட்டியா கொடுக்குறாங்க. செப்பல்லாம் நீ பார்த்ததுல நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு செப்பல் கொடுப்பாங்க, குவாலிட்டியா இருக்கும். அடிச்சா வந்து கண்டிப்பா ஒரு இறக்கம். இது சம்பந்தம் அவங்க என்ன கோரிக்கை கேட்குறா, இதுக்கான தனியே ஒரு அதிகாரிகளை போட்டு அதை கண்காணிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 25ல இருந்து பிரைமரி ஸ்கூல்னா ஒரு 15 பிள்ளைங்க, அதிகபட்சம் 20 பிள்ளைங்க இருப்பாங்க. அது ரூரல்ல பொறுத்தவரை. அர்பன்னா கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கல. மிடில் ஸ்கூல் அப்படின்னா ரூரல்னா அதிகபட்சம் 30 பிள்ளை இருப்பாங்க. அது மிடில் ஸ்கூல்ல 1 to 8 வரலாம். அந்த 1ஆவது வந்து 2 பேரு, 2ஆவது 3 பேரு, இந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்கறது அந்த பிள்ளைக்கு அவங்க பூத்த முடியலையா, அவங்க வேலை பழு அதே மாதிரி. இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு ஸ்கீம் உள்ள ஒண்ணு இருக்கு. இந்த பெண்களுக்கான ஒரு ஸ்கீம், அந்த நாப்கின் கொடுக்குற ஒரு இது இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஒரு சில ஸ்கூல்ல வந்து கொடுக்குறாங்களா என்னன்னா அந்த ஸ்கீம் போதானே தெரியல. ஆமா, நிறைய மக்களுக்கு அது விழிப்புணர்வு இல்லை. அது வந்து அந்தந்த ஸ்கூல்ல அதை எடுத்து செலுத்தும். இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காண்டிதான் இப்ப ஆள் அதிகாரி அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஏதாவது அந்த வேலையை பாக்குற மாதிரி ஒரு ஆள். அது மாதிரி ஸ்கீம்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்லாம் எப்படி பிள்ளைங்க ஈஸியா ரீச் பண்ண முடியும். எங்களால கஷ்டமா இருக்கு, ஒரு 5 பிள்ளை எங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கோரிக்கை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிபெண்டான ஸ்கூலை பொறுத்தவரை பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு இதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட் ஒதுக்குறாங்க கவர்மெண்ட்ல. எதுக்கு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. எது மாதிரி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த டாய்லெட் வந்து ஏதாவது உடஞ்சி போச்சு, அது நிறைய பெயிண்டிங் அடிக்கிறது எல்லாத்துக்கும், அதாவது மராமத்து பணி அது மாதிரி இடையில அது ஒரு ஸ்கீமா போட்டு பண்றாங்க அரசாங்கம். அது வேற. அது இல்லாம தனியா எங்களோட ஹெச்எம் தலைமையில ஏதோ ஒரு அவங்களோட ஒரு டீம் லீடிங்ல அவங்களுக்கு ஒரு ஃபண்டு, ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு அதை வந்து சரி பண்றது. மராமத்து பணி மாதிரி சின்ன சின்ன வேலைகள், திடீர்னு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ப்ரோக்ராம் அந்த டீச்சர் கூட்டி போவாங்க, அதுக்குள்ள ஒரு ஆட்டோ டிரான்ஸ்போர்ட், ஒரு உணவு சாப்பிடணும், டீ சாப்பிடணும், குழந்தைகளுக்காக அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தி கொடுப்பாங்க. அதெல்லாம் செயல்படுத்துறாங்களா என்ன மக்களுக்கும் தெரியாது. அதுல வந்து நம்ம பெட்ரோல் ஆசிரியர்கள்லாம் இருக்கலாம், அவங்க கூட கொஸ்டின் யாரும் கேட்கற மாதிரி இல்லை. என்ன நடந்துச்சு என்ன அது கூட தெரியாது. நம்ம பிள்ளைய படிச்சா போதும். கிராமத்துல இன்னமும் அப்படிதான் இருக்கு. என்னடா குறை சொல்றானே அப்படின்லாம் இல்லை. உண்மையிலே அதான் கிராமத்துல உள்ள பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான ரீசன் அந்த இந்த பெட்ரோல் ஆசிரியர்கள்லாம் என்ன பிஏஓனா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதுவுமே அந்த அமௌண்ட் வந்து ப்ராப்பரா பில்லு வச்சு செலவு பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஸ்கூல் பெயிண்ட் அடிக்கிறா இல்லையா, அந்த ஸ்கூலோட யார் அந்த ஃபண்ட் நிர்வகிக்கிறாங்களோ அவங்க வீடு பெயிண்ட் அடிக்கிறாங்க. வீடு பெயிண்ட் அடிச்சாங்க. அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சம்பளம் கம்மி தானே, பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இல்லைங்க. மொத்தம் 10 கோரிக்கைல 6 கோரிக்கை சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கைகள் இதான் இந்த விஷயங்கள்ல. இதுல வந்து நம்ம தரங்கள் பத்தி பேசணும்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் நிறைய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. பிரைவேட் ஸ்கூலுக்கு முன்னேறி வர்ற கான்செப்ட்ல மினிஸ்டர்ஸ் லெவல்ல அரசியல் சம்பந்தமா நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதை போட்டியா பிள்ளைங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் நிறைய ஸ்கீம் எல்லாம் உள்ள கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு சில இது என்ன எனக்கு மனம் நெருடலா இருக்கு அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல் சொல்றோம் கண்டிப்பா அதுல வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு, ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய கோட்டாலாம் இருக்கு. அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறாங்க, அது இருக்கு. அதையும் நம்ம கவனிக்கணும். அதை நம்ம அது மாதிரி கொண்டு போகணும். இல்ல இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போக போராட்டம் கண்டிப்பா தேவைதான். ஆனா இது போராட்டத்தினால மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது மன கசப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ் இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு ஒரு அடிப்படை தேவைக்காக எந்த போராட்டம் நடந்து சரித்திரமே இல்லை. கண்டிப்பா
ஆனா அவங்க வருமானம் வந்து குறைஞ்சது 60,000 70,000 1 லேக்ஸ் வரை ஹெட் மாஸ்டர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹெட் மாஸ்டர் வந்து கரெக்டா டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணி கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த பொட்டன்ஷியலா கொடுக்குறாங்கன்றது ரொம்ப இதை கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லா டீச்சர்ஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லல, எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லலாம். நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாவட்டங்கள் நடந்தா இருக்கு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நடந்தா இருக்கு. அதை பத்தின பேரு இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்? இந்த போராட்டம் இல்லாம, மக்களுக்கு மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாம இது வந்து யாரு முடிவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அது அந்த பிளாக் லெவல் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருப்பாங்க. அவங்க இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க வந்து கொஞ்சம் அவங்க சம்பளம் உயர்வு இருக்கும், அதனால கீழே உள்ள காசஸ் இந்த ஃபைனான்ஸ் காசுலாம் எடுக்காம அதெல்லாம் இல்லாம இருந்தா கண்டிப்பா இதை நல்லபடியா கொண்டு வரலாம். முக்கியமா என்னுடைய கோரிக்கை என்ன, இந்த மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸுக்கு எவ்வளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ரெபுடேஷன் வேணும் அப்படின்ற கான்செப்ட் தான் பிரைவேட் ஸ்கூல் போயிட்டு இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்தவரை அந்த ஒரு டார்கெட்ல இருக்காது. ஆனா டீச்சர்ஸ் வந்து சம்பளம் கம்மியா இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலே பொட்டன்ஷியல் இருக்காங்களா? கவர்மெண்ட் ஐ மீன் ஒரு கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியுது, அவங்க கம்ப்யூட்டர் கட்டன் காப்பி கூட தெரியாம இருக்காங்க ஒரு சில டீச்சர்ஸ்லாம். கண்டிப்பா ஒரு வேர்டு ஃபைல் அனுப்புறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டா டைப் பண்ணி அதை சென்ட் மெயில் பண்ணணும்ன்ற கான்செப்ட் தெரியாம, அடிப்படையே தெரியாம இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதான் என்னோட கேள்வி. ஸோ மக்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்காதுன்னு சொல்லவே இல்லை. நிறைய இல்ல, கல்விக்கிறது சேவையில இருந்து எப்படி தனியார் மயமா விற்பனைக்கு போயிருச்சு, அதுல இருந்து அந்த இடைப்பாடு. பிரைவேட் ஸ்கூல்ல அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு கொடுக்குறாங்க. அங்கே அப்படி இது வந்து மாணவர்களே ஒரு போட்டியை உற்பத்தி பண்ணிட்டு ஆமா ஆமா ஏற்படுத்தியது போட்டி. கண்டிப்பா கண்டிப்பா அது ஈகோ மனத்தம் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. கல்வியை வந்து ஒரு சேவையா பார்த்து சேவையா பார்க்கணும். முக்கியமா என்னை பொறுத்த மக்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் கான்செப்ட் பேசும்போதே அவங்களுக்கு சேலரி நல்ல சேலரி கொடுக்குறாங்க. நல்லா அவங்களுங்கிறது எப்படின்னா அவங்களோட பிடித்தனம் ஏற்கனவே பிடிச்சிட்டு திரும்பி அதை ஆப்ல ரிலீவ் பண்றாங்க, அவ்வளவுதான் பண்றாங்க. அதை வந்து மந்த்லி அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா அங்கிட்டும் பேச வேண்டியதா இருக்கு, அவங்களும் பார்க்கணும்ல. எல்லாரும் மனிதன் தானே ஓடி ஓடி உழைக்கிறது நம்மளோட தேவை இல்ல. எனக்கு மனசளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இப்ப நம்ம பேசுற டாபிக் எல்லாமே தனித்தனியா பேசுவோம். இப்ப இது வந்து காமனா ஒரு இதா இருக்கட்டும், தனித்தனியா பேசுவோம். விலைக்கு மக்கள் வந்து கமெண்ட்ல போடட்டும், அவங்களுக்கு ஒரு சில குறை எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்கு, எங்க மாவட்டம் இந்த மாதிரி, அதை பத்தி ஒவ்வொன்றா பேசுவோம். ஸோ இதோட நம்ம இந்த பதிவு என் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பதிவுகளை வந்து நம்ம செப்பரேட்டா பத்தி பேசுவோம். செப்பரேட்டா எப்படி இயங்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், மக்களுடைய கடமை என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் கடமை என்ன, டீச்சர்ஸ் கடமைன்றது ஒவ்வொரு காலத்துல. ஆமா, இது வந்து எலெக்ஷன் டயத்துல இப்ப இந்த போராட்டங்கள் எல்லாமே இந்த எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்படும்.